தியான நிகழ்வை நிறைவு செய்து நமது ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய மிக ஆழமான தத்துவங்களை சிந்திக்க காத்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு நேற்று நாளை. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையே நேற்று நாளை தான். இன்று அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு என்று மகான்கள் சொல்றாங்க. அது ஐயா அவங்க ஒவ்வொரு தத்துவத்தையுமே அவருக்கே உரிய பாணியில மிக ஆழமாக மற்றும் நம்ம எளிமையாக புரிந்து அதன்படி செயல்படுவதற்காக சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த சிந்தனை நிச்சயமா நம்முடைய அகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் என்பது திண்ணம். அந்த விதத்துல ஐயா அவர்களை இன்றைய தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனமார்க்க இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். ஒரு சென்ற அரை மணி நேரமாக நல்ல ஆழ்ந்து தவமாற்றி அதனால் பெற்ற அமைதியை தக்க வைத்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இறைமதன் அவர்கள் கூறியது போல இன்று கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஒரு ஆழமான நல்ல தலைப்பு, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. அது ஒரு வேடிக்கை அவர் கொடுத்திருக்கார். இன்று புள்ளி 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 நாளை. அங்க அந்த இன்று இன்று நேற்று புள்ளி புள்ளி நாளை. எஸ்டர்டே டுமாரோ. மையத்தில் இருக்கிற இன்று டுடே அதை மிஸ் பண்ணிட்டார். அவரு மிஸ் பண்ணல, பர்பஸா கொடுத்திருக்காரு. நாம மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லாம சொல்லி வர்றாரு. இது மதனுடைய ஒரு சிறப்பு. நேற்று நாளை. வாட் அபவுட் டுடே வி ஆர் மிஸ்ஸிங். அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். அருள் பேராற்றனுடைய கருணையோடு, ஆசானுடைய நல்லாசியோடு. பல கோணங்கள்ல ஆழமா சிந்திக்கலாம். இப்போ எந்த கோணத்துல சிந்திக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ பொதுவா நாம எல்லா விதமான வளங்களும் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். ஒரு இல்லற வாழ்விலே மகிழ்ந்து வாழ்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும், சொந்த பந்தங்கள் வேணும், உறவுகள் வேணும், எல்லாமே இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்துல அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, பிலோ மிடில் கிளாஸ் என்று சொல்லுவோம். வறுமை கோட்டில் இல்லை, பிலோ மிடில் கிளாஸ். அன்றாடம் வேலைக்கு போறவங்க, கொத்தனாரு, பெயிண்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு அன்றாட சம்பளம், தினக்கூலின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல கூட இன்னைக்கு எல்லா விதமான வாழ்க்கை வசதி பொருட்களும் நிரம்பவே இருக்கு. எல்லாம் இருக்கு. டிவி, சமையல்கட்டுல மிக்சி, கிரைண்டர், கையில நல்ல போன், பைக், டூ வீலர் எல்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், மகிழ்ந்து வாழ்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும், உறவுகள் வேணும், இது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா சற்று உற்று பார்க்கிற போது யாருமே அதை கொண்டு அனுபவம், அந்த மகிழ்ச்சிங்கிற அனுபவத்தை முழுமையாக பெற்றதாக தெரியல.
அதற்கு பல காரணங்கள். முக்கியமான காரணம் ஒன்று, இன்னும் பேராசையும் அதை அடிப்படையாக கொண்டு எதிர்பார்ப்புகளும் சில பல நிபந்தனைகளும் அந்த ஆசைக்கு உட்பட்டு இருக்கும். அதான் மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, பெருசா பேராசை இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்முடைய மனசு இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க அல்ல, உங்களுடைய மனம். ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, இந்த நான்கிற செல்ஃப் அதற்கும் இப்போ நாம சொல்லக்கூடிய மனதிற்கும் பெரிய இடைவெளி உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய மனம், நாம கருதக்கூடிய மனதிற்கு என்ன அர்த்தம் எடுக்கிறோம்? எண்ணங்களின் தொகுப்பு. மனம் என்றால் என்ன என்று கேட்கிற போது எண்ணங்கள் தான். எண்ணங்களின் தோப்பு ஓட்டம். தூக்கத்துல எண்ணங்கள் இல்லை, ஆகவே மனமும் இல்லை. சில பல உணர்வுகளும் தூக்கத்துல இருக்காது. ஆனால் அந்த உண்மையான நான் இருக்கேன், பியூர் கான்சியஸ்னஸ், அந்த சுத்த உணர்வு, அது இருக்கும். மனம் இருக்காது, புலன் உணர்வு இருக்காது. ஆகவே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த உடல் உடல் சார்ந்த மன இயக்கம், அதை பற்றி கொஞ்சம் சொல்றேன், மனதை பற்றி சொல்றேன். இப்ப நீங்க உங்க மனசை கவனிச்சு பாருங்க. ஏதாவது எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள்ல பெரும்பாலும் 90% ஒன்று கடந்த காலத்தை சார்ந்ததாக அல்லது எதிர்காலத்தை சார்ந்ததாக இருக்கும். இப்போ கடந்த காலத்துல சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போனது, கூட படிக்கிற பசங்களோட விளையாடினது, அந்த மாதிரி நினைவுகளும் வரும். அது சந்தோஷக்குரிய நினைவுகள். சில டைம்ல பழைய காலத்துல உள்ள துக்கங்கள் வரும். நம்மளை யாராவது அவமானப்படுத்தியிருப்பாங்க, துன்பப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள பற்றி எண்ணங்கள் வரும். அப்ப கடந்த காலத்துல சுக துக்கம் என்ற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ மனசு சில நேரத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி எண்ணி சுகமோ துக்கமோ அடையும். இது ஒண்ணு. சில எண்ணங்களை பார்த்தீங்கன்னா வருங்காலத்தை பற்றி மைண்ட் அங்க ஃபோக்கஸ் பண்ணும். வருங்காலம், அதாவது எதிர்காலத்துல என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்கணும். அந்த ஆசையில ஒரு கண்டிஷன் வருது பாருங்க, நிபந்தனை, டாக்டர் ஆக்கணும். இப்பதான் அதுக்கு 5 வயசு இருக்கும், டாக்டர் ஆக்கணும். அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க, டாக்டர் ஆக்கி அதை பண்ணும் இதை பண்ணும், சோ மெனி திங்ஸ். அவர் உங்களுடைய சொந்த விஷயத்துல நான் என்னமாக ஆகணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள். அதை கவனிக்கணும். ஒண்ணு கடந்த காலத்தை சார்ந்த சுக துக்க அனுபவங்களை பற்றிய எண்ணங்கள், அங்க அனுபவம் இருக்கு. ஆனா எதிர்காலத்துல கற்பனை பண்ற சில எண்ணங்கள், அதுல அனுபவம் இல்லை, இன்னும் அது வரவே இல்லையே. அப்ப என்ன சொல்ல வரேன், 99% நாம இறந்த காலத்தில் வாழ்கிறோம் அல்லது வருங்காலத்தில் வாழ்கிறோம். பொதுவா வாழ்வு என்று சொன்னா இந்த கணம், இந்த க்ஷணம், திஸ் மொமெண்ட் நம்ம என்ன பண்றோமோ, எதுல ஈடுபடுறோமோ, அந்த ஈடுபட்டிருக்கிற செயலும் ஈடுபடுகிற மனமும் வாழுதுன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்வு என்பது பிரசன்ட், திஸ் மொமெண்ட். ஆனா என்ன நடக்கு, இறந்த காலத்தில் வாழ்கிறோம். எப்படி வாழ முடியும்? இறந்து போச்சு, செத்து போயிட்டோம். செத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வருங்காலம் சொல்லும் போது இன்னும் பிறக்கவே இல்லாத காலம், அதுல வாழ்கிறோம். இதெல்லாம் அடிக்கடி இந்த விஷயத்த நான் பேசியிருக்கேன். என்ன சொல்லுவேன், ஒண்ணு இறந்த பிறகு வாழ்கிறோம், இன்னொன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிறோம். see the joke. இறந்த பிறகு வாழ்கிறோம். ஏன்னா கடந்த கால எண்ணங்கள் இருந்தது இறந்து போச்சு, இறந்து போன அனுபவம் அது இப்போ வாழும். அப்ப இறந்து போனது எப்படி வாழும், பிணம் எப்படி வாழும், அது பிணம். இறந்த காலம் என்பது பிணம், டெட் போர்ஷன் எப்படி வாழும், ஆனா வாழும்.
வருங்காலத்தை எண்ணி கற்பனை பண்றோம். அதாவது வரவே இல்லை அந்த காலம், பிறக்கவே இல்லாத காலம். அப்ப பிறக்காம வாழ்கிறோம். ஒண்ணு இறந்து வாழ்கிறோம், இன்னொன்னு பிறக்காம வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய மாயா பாருங்க. இதைத்தான் பெரியவங்க சொல்றாங்க, மைண்ட் இஸ் மித். அதுல சில மாயா, மித்துனா மாயா, புதினம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் இந்த மனம் இப்படி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு ஒரு டஃப். மைண்ட் இஸ் மித். அப்போ இப்ப என்ன நாம புரியணும்? ஆகவே நாம் யாரும் வாழவே இல்லை. வாழ்வுன்னு சொல்றோமே இல்லை. ஏன்? நம்முடைய எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கு? இறந்த காலம் அல்லது வருங்காலம். சோ ஒவ்வொரு க்ஷணமும் நாம் வாழ வேண்டிய காலத்தை தவற விட்டு கொண்டே இருக்கிறோம். We are missing this moment to live. தவறு விட்டுட்டே இருக்கும். இதுல எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இப்ப நாம் வாழணும்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள் இந்த கணத்தில் நிகழக்கூடியதுல முழுமையாக ஈடுபடணும். அப்படிலாம் சொல்லும்போது, சார் நம்ம கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க கூடாதா? பார்க்கலாம், தப்பு இல்லை. வருங்காலத்தை பற்றி திட்டம் தீட்டக்கூடாதா? கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு சமைக்கணுமானா கூட நாளைக்கு என்ன காய்கறி வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதை நான் சொல்லலை, அது தப்பு இல்லை. அது மாதிரி ஒரு வீடு கட்டணும், அது எவ்வளவு பணம் வேணும், எங்க இடம் வாங்கலாம், எப்ப கட்டலாம், எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டம் தீட்டலாம். ஆனா எதிர்காலத்துல வாழக்கூடாது. கற்பனையான வாழ்வு. அது மாதிரி இறந்த காலத்தை நினைச்சு பார்க்க தப்பு இல்லை. ஆனா அதை நினைச்சு சுகமும் துக்கமும் அடையக்கூடாது. ஏனென்றால் அது முடிஞ்சு போச்சு. முடிந்து போன ஒரு விஷயம் எப்படி சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க முடியும்? ஆனா நீங்க பாருங்க, உங்க மனசை கடந்த காலத்துல சுகம் தரக்கூடிய எண்ணங்களை எண்ணி சுகித்து இருப்பது, துக்கம் தான் நினைச்சு கவலைப்படுறது அல்லது கோவப்படுறது. மனுஷன் எங்க போகுது பாருங்க. அந்த மனுஷங்க இல்லை, அவங்க துன்பம் கொடுத்த மனுஷன் இல்லை, செத்து கூட போயிட்டான். அது இருக்கான்னு வச்சுக்கோ. அவனை நினைக்கும் போது எவ்வளவு கோபம் வருது, அவனை பழி வாங்கணும்னு கூட எண்ணம் வருது பாரு. அவன் என்ன சொல்றேன், நம்ம மனசுல நிறைய மாயா சார்ந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள். இப்ப தியானம் எதற்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல அப்படி இந்த பெண்டுலம் மாதிரி, கிளாக்ல பெண்டுலம் அங்கேயும் ஓடுது போல இறந்த காலத்திற்கும் வருங்காலத்துக்கும் அது ஆசிலேட் பண்ணிட்டு, ஆசிலேஷன் என்று சொல்லுவோம். ஆனால் நிக்குமானா சென்டர்ல, அப்போ காலம் நிக்குது. கிளாக்ல இறந்த காலம் வருங்காலம், பெண்டுலம் அதே மாதிரி அப்படி இப்படி அது நிக்குதுன்னு வைங்க, டைம் ஓடாது. நம்ம மனசு என்னைக்கு நிக்குதோ டோட்டலா அங்க காலம் இல்லை. காலம் இல்லைன்னா அது காலம் கடந்த காலம், பியாண்ட் டைம் ஆர் டைம்லெஸ் டைம். தியானத்துல அந்த அனுபவம் வரும், வரணும். அப்படி வர்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த நிகழ்காலம், திஸ் மொமெண்ட்னு சொல்றோமே, அதுல நிறைய ரகசியம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். சுத்த வெளியில டைம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க இறந்த காலம் வருங்காலம் கிடையாது. அந்த நிகழ்காலம்னு சொல்லலாமான்னா அங்க எதுவுமே நிகழவும் இல்லை. நிகழ்னா நிகழ்காலம்னா நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம், தொடர் நிகழ்காலம், பிரசன்ட் கண்டினியூஸ் என்றுதான் சொல்லுவோம். சுத்த வெளியில எதுவுமே நிகழல, அப்ப நிகழ்காலமும் இல்லைன்னு வருது. ஆனா மகிழ்ச்சி தன்னுடைய கடைசி காலத்துலதான் காலமெனும் 4 வளம்னு சேர்த்தாரு. அதுக்கு முன்னாடி முத்தரம்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி 2 தரம்னு சொன்னாரு. சுத்தொழில் என்ன இருக்கு? ஆற்றலும் அறிவுன்னு சொன்ன காலம் உண்டு. நான் தான் அப்பவுமே அவரை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். சுத்தொழில் என்ன இருக்கு? ஆற்றலும் அறிவும் அடக்கமாக கொண்ட பெருவெளியும் பாரு. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் போனவர் பார்த்தேன், முத்தரம்.
மற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு என்னும் முத்தரம் கொண்டது. 3 தரம். அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. வற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 வளம். காலத்தை வளம்னு சொல்றாரு. இந்த வளம் என்ற சொல்லுக்கு ஆழமான பொருள் பார்த்தீங்கன்னா, சாதாரண பொருள் வளம்னு சொல்றோம். ஒருத்தர் ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அவர்கிட்ட ரொம்ப பொருள் வளம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த 10 கோடி வச்சிருக்க நபருக்காக அவர் 100 கோடி நபரை பார்க்கும்போது அவருக்கு பெரிய பொருள் வளம் இருக்கு. அப்ப இவர்கிட்ட குறைவா இருக்க மாதிரியும் ஆமா, பிகாஸ் ஆஃப் கம்பேரிசன். ஒப்பீடு, இந்த பலம் ஒப்பீட்டுக்கு உட்பட்டு இருப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. ஒப்பிட முடியாத பலம் பாருங்க, நிகரற்ற பலம். எப்போ ஒப்பீடு பண்ண முடியாது? அது எல்லையற்றதாக இருக்கணும். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் என்று வள்ளுவர் சொல்றார் பாருங்க. இந்த ஓமையற்ற, நிகரற்ற, அதுக்குதான் அந்த இடத்துல மகிழ்ச்சி பயன்படுத்தக்கூடிய வளம், அதாவது சுத்த வெளியில் இருக்கிற வளம் நிகரற்றது. அதை கணக்குக்கு எடுக்க முடியாது. சாங் எவ்வளவு பேராற்றல் இருக்கு சொல்ல முடியாது. பூமி எவ்வளவு பேராற்றலுடையது சொல்ல முடியும். அதனுடைய சுழல் வேகம், ஓடு வேகம் கணிக்க முடியும். ஆனா எந்த கணிப்புக்கும் உட்படாத ஒரு களம் இந்த 4 பலத்தோட கூடிய சுத்தவெளி. ஆகவே அங்க காலம் பலமா இருக்குன்னு சொன்னா அங்க இறந்த காலம் இல்லை, வருங்காலமும் இல்லை, நிகழ்ந்து கொண்டிருக்கிற தொடர்காலமும் இல்லை. அங்கு சொல்ல போனா காலம் நிற்குது. ஸ்டில்னஸ் ஆஃப் த டைம். ஸோ டைம்லெஸ் டைம். இதை நீங்க பொருள் புரியுது உங்க கையில தான் இருக்கு. நான் அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி தவத்துல நீங்க உச்சத்துல போகிற போது ஒரு அனுபவம் வரும். என்ன அனுபவம்? சுத்த வெளி அனுபவம். அந்த அனுபவத்துல நீங்க எல்லாமே எல்லை கடந்து நிக்கிற அனுபவம். அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு மீண்டும் இதே குடும்பம், இதே தொழில், இதே சமுதாயத்துல வாழ போறோம். யார் வாழ போறா? அந்த டைம்லெஸ் டைமை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான்ல அவனுக்கு கடந்த கால வாழ்க்கை எண்ணத்துக்கு வரும். ஆனா அது அவனுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது. அவன் நினைச்சு பார்ப்பான், ஏன்னா எதையும் மறக்க முடியாது, பிரெயின்ஸ் அப்படிதானே. ஆனா சுக துக்கம் படாது. அவன் கற்பனையும் பண்ண மாட்டான், திட்டம் தீட்டுவான், கற்பனை பண்ண மாட்டான். கற்பனை என்ன? அந்த திட்டத்துல ஒரு எதிர்பார்ப்பு, நிபந்தனை, அது அப்படி இது எப்படி, இதனால என்ன விளைவு வரும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய மனோநிலை. ஆனால் தனது டைம்லெஸ் டைமை உணர்ந்தவன் அவன்தான் முக்காலமும் அறிந்த ஞானின்னு சொல்லுவான், திரிபுடி ஞானின்னு சொல்லுவான், முக்காலம் உணர்ந்தவன் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு கடந்த கால சுகதுக்கம் அதுக்குரிய எண்ணங்கள் வரும், பாதிக்காது. கடந்த காலத்துல ஒரு திட்டம் போட்டு செயல் பண்ணுவான், கற்பனை இருக்காது. அப்படிப்பட்டவன் நிகழ்காலத்துல வாழ்றான். யார் நிகழ்காலத்தில் வாடுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் கிடையாது. சரி, நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் இன்னும் அந்த பெருவெளியை உணரலேன்னு வச்சோம். என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிகழ்காலத்துல வாழணுங்கிறதுக்காக சொல்றேன், வாழ்ந்து பழகணும். கடந்த காலத்துக்கு போகலாம், கொஞ்சம் வருங்கால கற்பனையும் இருக்கட்டும், ஒரேடியா முடியாது. ஆனா நிகழ்காலத்துல வாழ்ந்து பழகணும். உதாரணமா நீங்க ஒரு அம்மா இருக்கிறீங்க, இப்ப சமையல் கட்டுல வேலை, காய்கறி கட் பண்றீங்க. எத்தனை ஒரு காய்கறி கட் பண்ணும்போது கையை விரலையும் கட் பண்ணிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. சமைக்கும் போது நெருப்பு சுற்றும், பால் அடுப்புல வச்சா பால் பொங்கிரும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் விழிப்புணர்வோடு கவனத்தோடு செயல் புரியவில்லை. அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா நிகழ்காலத்துல இல்லைன்னு அர்த்தம். நீங்க செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் சரி, அதுல முழு ஈடுபாடோடு கவனமா செய்தீங்கன்னா அங்க செயல் நடக்குது. அந்த செயல் தான் வாழ்வு. உங்களுக்கு இருக்கிற உயிர் வாழ்வுங்கிறது வேற. உங்களுடைய வாழ்வு, அந்த நான் என்பதனுடைய எடுவாய் சொல்ல முடியாது. நான் என்பது ஒரு எடுவாய். அந்த எடுவாய் எப்போ வாழும் என்றால், நீங்கள் செய்யற செயலில்
முழுமையாக ஈடுபட்டு, வெண்டைக்காய் நறுக்கும் போது வெள்ளம் நறுக்கக்கூடாது, அடுப்புல பால் பொங்கக்கூடாது, தெரியாம கையில சுற்றக்கூடாது. நீங்க பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால சொல்றேன். அது மாதிரி எல்லாருமே செயல் புரிந்துதானே வாழ்றோம். செயல் இல்லைன்னா வாழ்வு இல்லை. செயல் இல்லைன்னா வாழ்வு இல்லை. செயல் தான் பண்றோம். அந்த செயலை முழு கவனத்தோடு, முழு ஈடுபாடோடு செய்யறோமான்னு பாருங்க. செய்ய மாட்டோம். செய்து பழகும். இன்னையிலிருந்து செய்து பழகும். ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப எங்க வீட்டுல நான் தெற்கும் வடக்கும் நடப்பேன், அல்லது அங்கேயும் இங்கேயும் போறேன்னு வைங்களேன். என் கண்ணில் ஏதாவது ஒரு பொருள் படும். அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கக்கூடாத பொருள் இருக்க, வேற இடத்துல தான் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணுவேன், அந்த பொருளை நான் இந்த இடத்துல பார்ப்பேன். ஃப்ரண்ட் காலில் கீழே மேட் போட்டிருக்கோம், ஃப்ளோர் மேட். அது என்ன ஆகும், சில இந்த பசங்க அங்கேயும் நடந்து மேட்டு திரும்பி உடனே ரொம்ப அசிங்கம் இருக்கு. பட் என் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா நான் உடனே சரி. இதுக்கு பேர் நேர்த்தின்னு பேர், பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். நீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்து பழகுங்க. யாருமே பெர்ஃபெக்ட் 100% இருக்க முடியாது. நான் இருக்கணும்னு சொல்லலை. ஆனா நேற்றை விட இன்னைக்கு கிச்சனா சமையல் கட்டு முடிஞ்ச பிறகு எல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம் வைக்க வேண்டிய இடத்துல, ஸோ உங்களுடைய கடமை என்ன, செயல் என்ன, அதில் நேர்த்தி இருக்குதா? நேர்த்தி நேர்த்தி இருக்கிற இடத்துல அழகு இருக்கும். நீங்களே செய்து அதில் ரசிப்பீங்க, நல்லா கிளீனா இருக்கு. அப்படி பண்ணா அந்த இன்றுன்னு ஒண்ணு சொன்ன மிஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்க இன்றைக்கு வாழ்கிறீர்கள். வாழ்வு என்பது முழுக்க முழுக்க நிகழ்காலத்தை சார்ந்தது. அப்போ இப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்கன்னா, நான் பேசும்போது நான் வேற எதையா நினைக்கக்கூடாது. அந்த எண்ணம் குறுக்கீடு செய்யக்கூடாது. நீங்க கேட்கறது முழுசா நான் பேசுறதையே கேட்கணும். வேற எங்கேயாவது மானசீகமா போயிட்டு வரக்கூடாது. ஆனா இதெல்லாம் நடக்குது. அதுக்கு அர்த்தம் we are missing this moment. சில பெரியவங்க சொல்லுவாங்க, this is the only moment, available moment to live. இந்த மொமெண்ட்னா இந்த கணம், இந்த ஒரு கணம் தான் நம்ம கை வசம் இருக்கு. அவைலபிள் மொமெண்ட் டு லிவ், வாழ்றதுக்கு இருக்கு. ஆனா இந்த க்ஷணம்னு சொல்லக்கூடியதை we are missing. நீங்க கவனிக்கணும். பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பேசணும். இப்போ ரெண்டு லேடிஸ் சேர்ந்தாங்க, பேசிக்கிட்டே சந்தோஷமா பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு மூணாவது பெண்ணை பற்றி பேசுறேன். பாத்தியாமா லட்சுமி, போன வாரம் நான் அவளை பார்த்தேன், அவ என்ன சொன்னா தெரியுமா? ஏதோ புறம்புரி பேசுறோன்னு வைங்களேன். இப்போ தேவையில்லாம அவங்களுக்கு மேல கோபமும் ஒரு வெறுப்பும் நிகழ்காலத்துல ஏற்படும். அப்ப நிகழ்கால துன்பத்துக்கு என்ன காரணமாகுது? கடந்த காலத்துல தேவையில்லாத பேசுறதை இப்போ பேச போய், நீங்க நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்ம வீட்டுல நடக்குது. சொந்த பந்தத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பகையும் வெறுப்பு இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிக்குள்ள, ஏன் தாய் மகளுக்குள்ள, மாமியார் மருமகளை கூட விடுங்க, தாய் மகளுக்கு இடையில கூட ஒரு வெறுப்பு, கசப்பு, பகை இருக்கு. நான் பார்த்திருக்கேன் நிறைய குடும்பத்தை. ஏன்னு கேட்டா, அவங்க யாரும் நிகழ்காலத்துல வாழல. பொண்ணு சொல்லுவோம், ஆமா எனக்கு 15 வயசுல கட்டிக்கு போய் என்ன டவுரி கொடுத்த, இப்ப தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறேன், எனக்கு யார் தரல, பேசும் சில பிள்ளைங்க. அது அம்மா அம்மா பேசுவாங்க, நான் உனக்கு எவ்வளவு தந்தேன், இதுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்குறேன், அப்ப நீ தான் என்ன வச்சு பார்க்கணும். சம்திங், நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. நம்முடைய மனோபோக்கு எப்படி இருக்கு. அப்போ கடந்த காலத்துல நடந்த விஷயம் வருங்காலத்தில் உள்ள விஷயங்களை கற்பனை பண்ணி சண்டை போட்டு, அப்ப இந்த நிகழ்காலத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல கவனிச்சுக்கணும். நிகழ்காலத்திலையும் அந்த ஒடுங்கி இருக்கிற காலம் இருக்குல்ல, அதுலதான் தெய்வம் இருக்கு. இறைநிலை என்று சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அழகா சொல்லுவார். இறைவன் என்று சொல்வதை விட இறைநிலை. இறை என்றால் இறைவனை குறிக்கணும் வச்சுக்குவோம். அந்த நிலை என்று சொல்லு இருக்குல்ல தமிழ்ல, அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? ஒன்னும்
ஸ்டேட். ஸ்டேட் என்ன ஸ்டேட் சொல்ற, என்ன நிலை. இன்னொன்னு ஸ்டாட்டிக், அதாவது அசைவற்றன்னு சொல்வதற்கும் நிலை. இன்னொன்னு உன்னுடைய நிலை என்னப்பா, அதாவது உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிற, என்ன ஏது, வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாட்டிக். இறைவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது எல்லையற்ற பரம்பொருள், ஆனந்தமயமானது, அதனுடைய ஸ்டேட்டஸ். ஸ்டேட், ஸ்டேட் என்ன, அது நிற்கும். சோ இறைவன் நிற்கிறான், ஆனா ஆனந்தமா நிக்கிறான். நிக்கிறான்னு நீ வேற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறது இல்லை. ஸ்டாட்டிக் ஸ்டேட் ஆஃப் காட். அது காட்ஸ் ஸ்டேட் இஸ் ஸ்டாட்டிக். இறையின் நிலை என்பது நிலைத்தன்மை. அங்க என்ன இருக்குதா, அந்த உணர்ந்து சொல்லும் போது ஆனந்தமா இருக்குது, பிளிஸ்ஃபுல்னஸ். எனக்கு சில மொமெண்ட்ல அப்படி அனுபவம் வரும், காலம் போறதே தெரியாது. தூக்கத்துல எப்படி, ஏன் 8 மணி நேரம் தூக்குறோம், காலையில முடிச்சு சொல்றோம், அடே முடிச்சு போச்சா, பிரச்சனை பண்ணுச்சேன், அவ்வளவு காலம் வேகமா போயிடுச்சா. ஏன்னா எண்ணங்கள் ஒடுங்க ஒடுங்க காலம் போறது தெரியாது. சோ காலம் இல்லைன்னே சொல்லலாம், டைம்லெஸ். ஆனால் அந்த நிலையை நீங்க தவத்துல அடைய வேண்டுமானால் நடைமுறை வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதான் சிம்பிளா தான் சொல்றேன். நீங்க எந்த செயலில் ஈடுபடுகிறீர்களோ அது கவனமா முழுமையா ஈடுபடுங்க. 2 நண்பர்கள் சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, கவனமா பேசுங்க. எதை பற்றி பேசணும், யாரை பற்றி பேசணும், இந்த பேச்சுங்க தேவையா, இதை பேசலாம் என்ன ஏற்படும், மனசுல களங்கம் ஏற்படுதா, அப்ப வேண்டாம். இல்லைங்க சார், நல்ல விஷயம் பேசுறேன், பேசுங்க. அதுல வாயி மகிழ்ச்சி என்ன சொன்னாரு, பேசுங்க. உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, பேசுங்க. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கப்பா, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன், பயிற்சி எடுத்த பிறகு பாருங்க, நான் போன 10 வருஷமா கடந்த காலத்தை ஒழுங்கா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தேன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நோயெல்லாம் போய் ஆரோக்கியமா இருக்கிறேன். இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை, சிந்தனைக்குரிய விஷயங்களை பேசலாம். பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சு அதெல்லாம் வேண்டாம், அவங்க என்ன சொன்னாங்க வேண்டாம். அப்ப என்ன ஆயிருது, எழுதுறதுக்கு போகணும். அது அப்படியா வருவான் அவன் நாளைக்கு, 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வீட்டுக்கு வரான், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். மறுகாலத்துக்கு பகையை எப்பவுமே உருவாக்கணும். சரி, திஸ் இஸ் மைண்ட். உங்க மனம் அப்படிதான் வேலை செய்யும். ஏன்னா அது விலங்கின குணத்தை அகத்தே கொண்டது மனம். அது அப்படிதான் ரோல் பிளே பண்ணும். அது ஒன்றும் கஷ்டம். ஆனால் எப்போ பிளே பண்ணாதுன்னா, நீங்க பிளே பண்ண விடக்கூடாது. எப்படி, ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க, முழு ஈடுபாடோடு செய்யுங்க. அப்போ ஒன்னே ஒண்ணுதான், நிகழ்காலத்தில் இருக்க வேண்டுமானால் செயலாற்றும் போது அன்போடு, கடமை உணர்வோடு, நேர்த்தியாக, இந்த வார்த்தை என்ன, நேர்த்தியாக கவனமா செய்து பழகுங்க. நடக்கும் போது கூட கவனமா நடக்கும். நம்ம எத்தனை பேர் கவனமா நடந்திருக்கோம், கல் தடிக்கி விழுந்துருவோம். நம்ம சொல்லுவோம் கல் தடிக்கி விட்டது. எப்ப கல்லு செவனேன்னு கல்லா கிடக்குது, நீ போய் முட்டிக்கிட்டியா, கல்லு ஒண்ண முட்டிக்கிச்சா, நீ தானே. அப்ப நீ நிகழ்காலத்துல இல்லை, ஏதோ ஒரு கற்பனை அல்லது கடந்த கால எண்ணம் நடக்கிறோம். ஆமான்னு பாருங்க, யாருமே நிகழ்காலத்தில் இல்லை. ஆக்சிடென்ட் வருது ரோட்ல, ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட், எவ்வளவு டெத், ஏன், யாரும் நிகழ்காலத்தில் இல்லை. கார் ஓட்டிட்டு போறான், இல்ல பைக் ஓட்டிட்டு போறான், அப்போ கவனம் எங்க இருக்கணும். ஆனா கவனம் எங்க இருக்கு, இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால்தான் எல்லாரும் நிகழ்காலத்தில் இருந்து பழகுங்க, பி பிரசன்ட். நீங்க ரோட்ல கூட போனீங்கன்னா இந்த போக்குவரத்து அறிவிப்பு போட்டிருப்பாங்க, நில், கவனி. சார், போக்குவரத்துலயே, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, நில், கவனி, தென் போ, கவனி, கவனிச்சுட்டு போ. அது மாதிரி நம்ம வாழ்க்கை என்ற பயணத்துல நம்ம வேகமா ஓடக்கூடாது. நில்,
நிலுனா நிகழ்காலம். திஸ் மொமெண்ட். நின்று கவனி. எதை கவனிக்கணும்? உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இனிமையா போயிட்டு இருக்கா, கசப்பா போயிட்டு இருக்கா? வாழ்க்கை துணையோட நம்முடைய உறவு இனிமையாக இருக்கா, கசப்பா இருக்கா? கவனி. கவனிக்கும் போது தெரிஞ்சு போயிடும். கசப்பா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சிந்திச்சுட்டு அப்புறம் போ. அதுக்கு முன்னாடி போகாதேங்கிற. நில். நின்று போகலாம். அவசரப்படாது. ஆலோசி. இங்க கடந்த கால வாழ்க்கையை ஆலோசிக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இப்படி இனி வாழ்ந்தா எதிர்காலம் சிறப்பார். இங்கதான் திரிகால ஞானம்னு மகிழ்ச்சி சொல்லுவார். திரிகால ஞானம், 3 கால ஞான அறிவு. கடந்த காலத்தில் நான் வாழ்ந்த முறையினால இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கு? சிக்கல் இருந்ததாக இருக்கா, சிக்கல் இல்லாம இருக்கா? ரெண்டு இருக்கலாம். கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இதனால நான் கடந்த காலத்துல என்ன தப்பு பண்ணனேன் சிந்திக்கிறேன். ஓ நம்ம சரி, இனி இந்த தப்பை இன்னையில இருந்து பண்ணணும். இன்றிலிருந்து நாளை மறுநாள் எதிர்காலம் வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். ஒரு முடிவு. அப்ப பாருங்க, கடந்த கால அனுபவத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்துல நான் எப்படி வாழணுங்கிற தீர்மானத்தை எடுத்து இன்னையில இருந்து வாழ ஆரம்பிக்கணும். அப்ப இந்த மொமெண்ட்டுக்கு வர்றீங்க. இது ஒண்ணாச்சா? நல்லா புரித்துக் கொள்ளுங்க. இன்னொன்னு, உண்மையில் நாளை என்ற ஒரு நாள் இல்லை. நீங்க நாளை விடுத்தோட என்ன சொல்லுவீங்க? இன்றுவீங்க நாளைய. நாளை என்ற ஒரு நாளோ நேற்று என்ற ஒரு நாளோ கிடையாது. இந்த நாள் எதை வச்சு கணக்கு போடுறோம்? நம்ம பூமியில வாழ்றோம். சூரியன் உதிக்குது இன்று. சூரியன் அடைஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஒரு நாள் நேற்று. அப்படிதானே? ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. நீங்க பூமியை விட்டு ஒரு சில கோடி மைல் மேல போயிட்டீங்க ராக்கெட்ல. அங்க எதை வச்சு டைம் கணிப்பீங்க? இந்த காலத்தை கணிச்சதே எதை வச்சுன்னா தூரத்தை வைத்தோம், இயக்கத்தை வைத்தோம். தூரமும் இயக்கமும் வேகத்தையும் வைத்து காலத்தை மதிப்பீடு செய்யணும். ஆனா மேல வெளியில போயிட்டீங்கன்னா, சுத்தொழில் கூட சொல்லுது, விண்வெளிக்கு போனாலே நோ டைம் அண்ட் நோ டிஸ்டன்ஸ். காலமும் இல்லை, தூரமும் இல்லை. அங்க கணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் பாவனை செய்யுங்க. தியானத்துல நீங்க அப்படி போக 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 அந்த நிகழ்காலம் என்ற சொல்லுக்கு விளக்கம் வரும். நிகழ்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, தொடர் நிகழ்காலம் அல்ல, நிகழ்காலம். திஸ் மொமெண்ட். ஆனா ஒண்ணு வேடிக்கையில துணிக்கி பார்க்கிற போது ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த தண்ணி ஒரு ஆத்துல தண்ணி ஓடுதுன்னு வைங்க. நீங்க காலை கொண்டு தண்ணியில வைக்கிறீங்க. பலபடி இடது காலத்துக்கு தண்ணி, அதே தண்ணியில வைக்கிறீங்களா அங்கிருந்து ஓடி வரும் தண்ணியில வைக்கிறீங்களா? அப்படின்னா ஓடி வரும். முதல்ல வலது காலம் வச்ச தண்ணியில இடது காலம் ஒரே டைம்ல வைக்க முடியாது, ஓடிடும். அப்படி காலமும் அது மாதிரி ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கு. கடந்த காலம், தொடர் நிகழ்காலம், வருங்காலத்தை நோக்கி ஓடிடும். நீட்சின்னு சொல்லுவாங்க. இது வருங்காலம் என்று ஒன்றும் இல்லை. நிகழ்காலத்தில் நீட்சியே நம்ம வருங்காலம் சொல்றோம். கடந்து வந்ததை இறந்த காலம்னு சொல்றோம். அந்த மொமெண்ட்ல வேணுமானா தண்ணி நிக்காத ஓடிட்டே தானே இருக்கும். ஆனால் தண்ணீர் தான் என்ன? நீர் திவலைகளின் தொகுப்பு ஓட்டம். நீர் திவலைகளின் வாட்டர் மாலிகூல்ஸ். அங்க கவனிச்சீங்கன்னா ஒரு நீர்த்திவளையும் இன்னொரு நீர்த்திவளையும் ஒட்டாது. இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் அதுதான் திஸ் மொமெண்ட். அந்த ஒண்ணுதான் ஓடாம இருக்கு. எது திஸ் மொமெண்ட்? இந்த இந்த க்ஷணம் என்பது ஓடக்கூடாது. மனசு ஓடுது இல்லையா? எப்படி ஆத்துல நீர்த்திவளைகள் ஒரு கோர்த்து கொண்டு டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட கோர்த்து கொண்டு தொடர்ந்து ஓடும்போது நீர் ஒண்ணு வருதோ, தண்ணீர் ஒண்ணு காட்சி அளிக்கிறதோ, அது போல மனதில எண்ணங்கள் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில ஒரு கேப் உண்டு. ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த வேகம், எண்ணங்களின் எண்ணிக்கையும் வேகமும் அதிகரிக்க அதிகரிக்க
ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில இருக்கிற வெளியே நம்மால உணர முடியாது. அப்போ இந்த கணத்தில் இருக்க இயலாது. எப்ப இயலும், யாருக்கு இயலும் என்றால் கடும் தவம் பண்ணி எண்ணங்களே இல்லாத ஒரு மனசுக்கு வராருன்னு வைங்க. அப்ப அந்த மனசு என்ன சொல்லுவோம்? காலி மனம், எம்டினஸ் ஆஃப் த மைண்ட். அப்ப எம்டினஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் திஸ் மொமெண்ட். இந்த கணம் என்பது மனதினுடைய காலித்தன்மையை குறிக்கிற சொல். ஆனால் அங்க மனம் காலி ஆகல, எண்ணங்கள் தான் இல்லாம போச்சு. மனம் அப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏகம், எல்லையற்றதாக மாறும். இப்ப நீங்க எங்க போறீங்க? பியாண்ட் டைம், காலம் எனும் பலம், அங்க போறோம். அப்போ ஒரு தவ யோகி இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வரணும். வருமானா கடந்த கால எண்ணங்களின் பாதிப்பு இல்லாமலும் வருங்கால விஷயத்தை பற்றிய கற்பனையும் பாதிப்பு இல்லாமலும் வாழ கத்துக்கொள்ளணும். ஆனா இன்று நான் செய்ய வேண்டியது தெளிவா செய்யும். ஒரு விதைக்கிறோம், தெளிவா விதைக்கணும், நேர்த்தியா. அந்த விதையை எப்படி போடணும், அதுக்கு முன்னாடி மண்ணை வளமாக்கணும், உரம் போடணும், எல்லாம் செய்து வைக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா அந்த விதையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மரம் வருவதும் அது மீண்டும் காய்த்து குலுங்குவதும் நம்ம கையில இல்லை, நம்ம கையில இல்லை. ஆகவே நீங்க வருங்காலத்தை கற்பனை போகாது. யூ டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஃப்ரூட்ஸ், லார்ட் கிருஷ்ணா. அப்போ அந்த கடமையை நீங்க முழுமையா செய்யும் போது இந்த கணத்துல இருக்கீங்க. கற்பனை அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லும் போது வருங்காலத்துக்கு போயிடும். ஒருவேளை அப்படி வரலன்னு வைங்களேன், துக்கம் வந்துடும். போன வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதையும் இதையும் பண்ணி கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு, துக்கம். நம்ம கடந்த கால உழைப்பை வைத்துக்கொண்டு எதிர்காலத்துக்கு எதிர்பார்ப்போடு போனோம் பாருங்க, அது நிகழலன்னு துக்கம். ஆனா எதையும் வருங்காலத்துல மைண்ட பெருசா போக்கஸ் பண்ணாம கற்பனை பண்ணலாம். போக்கஸ் கூட பண்ணலாம், கற்பனை பண்ணக்கூடாது. இப்படி வரும் அப்படி வரும். இன்னைக்கு இந்த இடத்துல நான் என்னவா இருக்கிறேன், அதை நான் தெளிவா நேர்த்தியா முழு ஈடுபாடோடு அன்போடும் செய்கிறேன். இதைத்தான் நாம உன்னிப்பா கவனிக்கணும். அவ்வளவுதான், ஷார்ட்டா சொல்ல போனா அவ்வளவுதான். அந்த ரெண்டு எண்ணங்களுக்கு இடைப்பட்டது வெளி. அந்த வெளிக்குள்ளதான் ரகசியம் இருக்கு, இறை. அதை உணர்மானா எண்ணங்கள் இல்லாத இடத்துக்கு போகும். ஆனா நம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே இறந்த காலம் அல்லது வருங்காலத்தை சார்ந்து இருக்கும். இன்னையிலிருந்து ஒரு பிராக்டிஸ் பண்றோம், நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, ஜஸ்ட் போர் அடிக்குது, சும்மா அப்படி இருக்கீங்க, நிச்சயமா மனசு எங்க போகும்? பழைய காலத்துக்கு போகும், போகட்டும், அதை நிறுத்த முடியாது. ஆனால் அதை நினைத்து நீங்க சுகமோ துக்கமோ அடையக்கூடாது. மனசு அடையும், உடனே சொல்லுங்க உங்க மனசுட்ட, சரி அது முடிஞ்சு போச்சு, அது நினைச்சு ஏன் சங்கடப்படணும்? நீங்க உங்க மனசுல சொல்லுங்க. மனம் கொஞ்சம் கேட்கும். சில டைம்ல நீங்க தவ யோகி பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் உபயோக பண்ணணும். அது ஏன் நினைச்சு சும்மா துக்கம் அடைகிற விடு, லீவ் இட், போட்டு. அப்புறம் வருங்கால கற்பனை என்ன நினைக்கிறோம்? சரி அப்படிலாம் வரலாம், அதெல்லாம் அனுபவிக்கிறது நான் இருப்பேனா? பயங்கரமான திங்க். நாளைக்கு சூரியன் நிச்சயம் உதிக்கும், நான் பார்ப்பேனா? பார்க்கறதுக்கு இருப்பேனா? நோ கேரண்டி. அப்படி இருக்கும்போது ஏன் அதையெல்லாம் போட்டு கற்பனை பண்ணுவானு? லீவ் இட். என்னது லீவ் இட்? அதான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு பெரிய ஒரு ஓஷம் அப்படி ஒரு வாக்கு. வெறுங்கையோடு போகக்கூடியவன் வெறுங்கையோடு போக போறோம், இப்போ சேகரித்து கொண்டிருக்கிறோம். வெறுங்கையோடு போக இருப்பவன் இன்று சேகரித்து கொண்டிருக்கிறான். அவன் போகும்போது வெறுங்கை சேகரிச்சாதான் கீழே போடணும். ஏன் அவ்வளவு சுமை? இல்லையா நாளைக்கு அல்லது 10 வருஷம் கழிச்சு அது வேணும், அது அப்போ பார்த்துக்கலாம். நீ இன்னைக்கு யார் ஒருவர் இந்த கணத்துல மகிழ்ச்சியா வாழ கத்துக்கிட்டாங்களோ அவங்க தானாவே எதிர்காலத்துல மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க.
ஏன்னா வருங்காலம் என்பது நிகழ்காலத்தின் நீட்சி. அப்ப நீங்க இப்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா நாளைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா நம்ம பெற்றோர்களுக்கு என்ன சொல்லி வச்சாங்க தெரியுமா? டேய், நாளை பற்றி கவலைப்படனா சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சமா கவலை இருக்குதா நாளை பற்றி? அப்ப என்ன சொல்றாங்க? கவலைப்படுன்னு சொல்றாங்க. ஒருவர் நாளை பற்றி இன்னைக்கு கவலைப்பட்டா நாளைக்கு முடிஞ்ச பிறகு என்ன செய்வான்? அடுத்த நாளுக்காக கவலைப்படுவோம். அதுக்கப்புறம் வருஷம் பூரா கவலைப்பட்டு செத்து போயிடும். இனி நீங்க யார்கிட்டையும், உங்க பிள்ளைகிட்டையோ கணவன் மனைவி கடையிலையோ உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? பிள்ளைக்கு வயசு 20 ஆச்சு, குண்டு மணி தங்கம் இல்லை, எதிர்காலத்துல அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கவலை இருக்கா? கவலைப்படு சொல்லாதீங்க. எல்லாம் எது நிகழ்வுல இருக்கிறதோ அது நன்றாக நிகழும். கீதையினுடைய சாரம். அப்படி அச்சத்தை அச்சத்தையும் கவலையும் விட்டுட்டீங்கன்னா இந்த காலத்துல நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும். மகிழ்ச்சிக்கு என்னங்க வேணும்? உண்மையிலே நிரம்ப பொருளோ மனித உறவுகளோ தேவையில்லை. நிரம்ப தேவையில்லை. ஏதோ அடிப்படை தேவைகளுக்கு வேணும். மகிழ்ச்சி என்பது உண்மையில் உங்களுடைய சொத்து. யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் ஹாப்பினஸ். நாம இந்த மாதிரி இறந்த காலம் மறுக்காலத்துக்கு போய் அதை இழந்துட்டோம். இழந்தவர் கூட சொல்லக்கூடாது, இன்னும் உள்ளதா இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி உள்ளதா இருக்கு. ஆகவே கண்ணை மூடி நமக்குள்ள இருக்கிற, நாம இருக்கிற அந்த உண்மைத்தன்மை உணர்றதுக்கு நீங்க பழகணும். அதை உணர்தான் நான் இவ்வளவு விஷயம் சொன்னோம் பாருங்க, இதை உங்களால நிக்க முடியும். இல்லைன்னா மனம் நிக்காது. மனதுக்கு உறுதித்தன்மை வராது. மனதுக்கு தெளிவு வரும், உறுதி வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டெபிலிட்டி இன் கிளாரிட்டி. தெளிவில் உறுதி வேணும். எப்போ நீ எதை தெளிவாக பெற்றாயோ அதை உணர்வாக பெறணும். உணர்வு ஆயிடுச்சுன்னா அந்த அனுபவம் நம்ம விட்டு போகாது. அதுதான் உறுதின்னு சொல்லுவோம். இப்போ நெருப்பு தொடுங்கிறது நம்ம அனுபவம். அந்த அனுபவம் நம்ம கைவிட்டு போகுமா? போகாது. அப்ப அங்க என்ன ஏற்படுது? நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்ப தெளிவு, உறுதி. தெளிவும் உறுதி இருக்குமானால் மகிழ்ச்சி, துக்கத்துக்கு இடமே இல்லை. அப்போ நடைமுறை பயிற்சி இந்த கணத்தில் இருந்து பழகுவது. கடந்த கால எண்ணங்கள் வரலாமா? வரலாம். எதிர்கால கற்பனை வரலாமா? வரலாம். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? அது கடந்த போச்சு, பரவாயில்ல, லீவ் இட். இது இன்னும் வரல, வரும்போது பார்த்துக்கிடலாம், லீவ் இட். இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் பண்றத சரியாக, முழு ஈடுபாடோடு, கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு, எல்லாவற்றுக்கும் மேல அன்போடு, அன்போடு செய்யணும். இந்த கூலிக்கு மாரடைக்கிறது, மாரடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன வேலை செய்தாலும் சார், சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடாது. அன்புக்காக. எந்த தொழிலா இருந்தாலும் சரி. இப்படிலாம் நீங்க உங்களை உங்களுக்கு கூட நீங்க பேசி இப்படிலாம் இருக்கிறோமா, அதை ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமா, செஞ்சு பாரு. எப்பவுமே மனசுல வைத்துக் கொள்ளுங்க, நாம் அனைவரும் வேதாத்தி மகேஸ்வருடைய சீடர்கள், யோகிகள். ஒரு யோகியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிந்து நீங்க ஒரு யோக வாழ்வு நல்ல வாழும். சென்ற வாரம் 3 நாள் கன்னியாகுமரி பயிற்சி. அந்த பயிற்சிக்கு தலைப்பே சிறப்பு யோக வாழ்வு பயிற்சி. சிறப்பு யோக வாழ்வு. 3 பாயிண்ட் இருக்கு. வாழ்வு எல்லாரும் வாழ்றோம். நாயும் வாழுது, பேயும் வாழுது, எல்லாமே வாழுது. ஆனா வாழ்வு எப்படி இருக்கணுமா? யோக வாழ்வு. யோகனா என்ன? இனிமைன்னு அர்த்தம். இனிது வாழ்வது யோக வாழ்வு. அடுத்தால போட்டு சிறப்பு யோக வாழ்வு. வெறுமனே இனிது வாழ்வல்ல, நீ மட்டும் இனிமையா வாழ்வதல்ல, பிறரையும் இனிமையாக வாழ்வதற்கு நீ ஏதாவது செய்யணும். நானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ந்து வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? அது பேர் தான் சிறப்பு யோக வாழ். அதுக்கு என்ன செய்யணும்? பயிற்சி. 3 நாள் பயிற்சி வச்சிருந்தோம். ஒரு 100 அன்பர்கள் வந்தாங்க. தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்தனை தூண்டிக்கிட்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை தூண்டி இருக்கோம். இந்த சிந்தனைக்கு உட்பட்டு
வாழ்வதற்கு நீங்க சிந்திக்கணும். உண்மையில இந்த அடுத்த மொமெண்ட் பழக்க வழக்கத்தெல்லாம் நல்ல பழக்க வழக்கமா மாற்றணும். வெறுப்பின்மையா இருக்கணும். யாரையும் வெறுக்கக்கூடாது. எந்த காரணம் கொண்டு வெறுக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த பிரின்சிபல்ஸ் சொல்ற மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ் அதை அடிப்படையாக கொண்டு வாங்க. சரிங்களா? இப்பதான் இன்னும் பெருசா இல்லை. அந்த நிகழ்காலம்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதான் ஒரு பெரியவர் சொல்வார், நின்று அறி. ரெண்டே வார்த்தை, நின்று அறி. ஏன்னா மனதினுடைய இயல்பு இயங்கி அறிவது. புலன்வழி இயங்கி அறிவது. விஞ்ஞான அறிவு கூட அந்த மனதினுடைய இயக்கத்தினாலதான் விஞ்ஞான அறிவே வந்திருக்கு. ஆனா இவ்வளவு விஞ்ஞான அறிவு பெற்றும் அமைதி மகிழ்ச்சி ஏன் வரலன்னா, நின்று அறிவதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. த அதர் சைட் ஆஃப் த காயின். ஒரு ரகசியம் நமக்குள்ள இருக்கு. அதை உணரணும். அதை உணரணுமான நிற்கணும். எது? மைண்ட். மன நிற்கணும். பி ஸ்டில் அண்ட் நோ த சீக்ரெட். த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ். இயற்கையில நிறைய ரகசியங்கள் இருக்கு. நம்ம உடலே பெரிய ரகசியம். அதனுடைய இயக்கம் பெரிய ரகசியம். இந்த ரகசியங்களுக்கெல்லாம் தலையான பரம் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. பரம் ரகசியம். அது எப்படி அறியணுமா? நின்று அறி. பி ஸ்டில் அண்ட் நோ. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்க உங்களை ஒரு நல்ல யோகியா மாத்தணும். ஒரு நாள் உங்க தவத்துல அந்த ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட் ஆர் எம்டினஸ் ஆஃப் த மைண்ட் சாத்தியமாகும். அங்க நீங்க அந்த ரகசியத்தை உணர்வீங்க. அன்னைக்குதான் நீங்க ஞானி, பிரம்ம ஞானி. அந்த ரகசியத்தை அப்படியே உணர்ந்துட்டோம். அது ஒரு பெரிய விஷயங்க. உணர்ந்துட்டோம்னா நான் ஒவ்வொருத்தரும் புத்தன், நம்ம ஒவ்வொருத்தரும் கிரைஸ்ட். வாழ்க்கை ஏதாவது இருந்தா கேள்வி.